بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் அஜூசு இஹ்ராஜு ஸக்கா ஃபில் மாலில் ஹராம், தடை செய்யப்பட்ட பணத்திலிருந்து, ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து ஜக்காத்தை கொடுப்பது, வெளிப்படுத்துவது ஜாயிஸாகுமா? ஜனியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பிழையான வழியிலே சம்பாதிக்கின்றான், ஹராமான வழியிலே அடாவடித்தனமாக ஒருத்தர் சொத்தை அபகரித்து வைத்திருக்கிறான், திருடி வைத்திருக்கிறான், பொய் சொல்லி அபகரிச்சிருக்கிறான், லஞ்சத்தின் மூலமாக பணம் சேகரிக்கப்பட்டிருக்கிறது, வட்டியின் மூலமாக, பதுக்கல் மூலமாக, மோசடியின் மூலமாக, அதுபோன்ற காரியங்கள் மூலமாக பிற மனிதருடைய சொத்துக்களை இவன் அபகரித்திருக்கிறான், பிழையான வழியிலே அபகரித்திருக்கிறான். ஆகவே அப்படியாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து ஜக்காத் கொடுப்பது கடமையாகுமா என்று கேட்டால், ஃபஸ்ஸஹீஹு, மிக சரியான கருத்து, அன்னஹா உலா இலா யம்லிகூன ஹாதில் அம்வால், இவ்வாறு எடுக்கப்பட்ட இந்த பொருள் உடைமைகளுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆக முடியாது. அவர்களுடைய ஹலாலான சொத்தோடு அவர்கள் அதை சேர்த்தாலும் கூட அங்கு ஹராம் கலப்படமாக இருக்கின்ற காரணத்தினால், பிழையான வழியிலே பணத்தை தேடி இருக்கின்ற காரணத்தினால் அதில் ஜக்காத் கொடுப்பது ஹலாலாகாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அதாவது அந்த ஹலாலும் ஹராமும், பிழையான வழியிலே சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள், பணங்கள் ஹலாலான பணத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது இரண்டும் பிரித்தெடுக்க முடியாது. இரண்டு கலந்திருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஜக்காத் வாஜிபாகாது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குறிப்பிட்ட நிசாப் அளவை அடைந்திருந்தாலும் கூட ஜக்காத் கடமையாகாது. ஆனால் கடமை என்ன, இவரை பொறுத்தவரையில் அவர் தனது பொறுப்பிலிருந்து நீங்கிக் கொள்வது, உரியவர்களுக்கு அந்த சொத்துக்களை, அபகரித்த சொத்துக்களை, திருடிய சொத்துக்களை, அல்லது அடாவடித்தனமாக பிடித்த சொத்துக்களை, அல்லது வட்டியின் மூலமாக, அல்லது பதுக்கல் மூலமாக, மோசடியின் மூலமாக யார் யாருக்கு செய்தார்களோ அந்த உரியவர்களுக்கு அவர்கள் யார் என்பது அறியப்பட்டால் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பது கடமையாகும். அல்லது அவர்களுடைய அனந்தரக்காரர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் மார்க்க தீர்ப்பாக இருக்கிறது. அப்படியே முடியாது போனால் இல் ஃபுக்ரா, ஏழை எளியோருக்கு, எஜிபு தஸத்துகு பிஹி குல்லிஹி, அவை அனைத்தையும் ஏழை எளியோருக்கு தர்மம் செய்வது அவசியமாகும். ஃபலா யுஃபீது ஈஜாபு தஸத்துகி பிபஅதிஹி. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹராமான சொத்துக்கள், பிழையான வழியிலே தேடியவைகளை எல்லாம் நாம் இருந்து ஜக்காத் கொடுப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லா யக்பலுல்லாஹு ஸதகத்தன் மின் உலூல், அல்லாஹு தஆலா தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மோசடியான வழியிலே தேடப்பட்ட செல்வங்களிலிருந்து, அல்லாஹு தஆலா சொத்துக்களிலிருந்து சதகாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று வந்திருக்கிறது. அல் உலூல் சொன்னால் அல் மாலுல்லதி கல்லஹு சாஹிபுஹு வ அஹதஹு மினல் மாலில் ஆம், பொது உடைமைகள் எடுக்கப்பட்ட பணமாக இருக்கலாம், கரீமத்து பொருள் போன்ற, ஃபை போன்ற சொத்துக்கள் எடுக்கப்பட்டவைகளாக இருக்கலாம். ஆகவே அப்படியானவைகளிலிருந்து தர்மம் செய்வது, தர்மத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இதில் கவனமாக இருந்து ஹலாலான முறையிலே சம்பாதித்த சொத்துக்களுக்கு ஜக்காத் கொடுப்பது கடமையை தவிர, திருடிய, களவாடிய, அபகரித்த அல்லது பிழையான வழியிலே சம்பாதித்த சொத்துக்களுக்கு ஜக்காத் கொடுப்பது கடமையாகாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.